சென்னை குரோம்பேட்டையில் தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்த ஐடி இன்ஜினியரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மீரான். வணக்கம் மீரான், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். சென்னை தாம்பரம் அருகே இருக்கின்ற குரோம்பேட்டை கணபதிபுரம் முனுசாமி தெருவில் இருக்கின்ற அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் சிவலிங்கம். 76 வயதினர். ஒரு மனைவியுடன் இங்கு தங்கியிருக்கிறார். இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். மகள் திருமணமாகி மலேசியாவில் கணவருடன் வசித்து வருகிறார். மகள் நிரோசன் வயது 41 வயதாகிறது. இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. பெங்களூரில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் ஐடி இன்ஜினியராக அவர் வேலை பார்த்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் திருமணம் செய்யாமல் மகன் இருப்பது தொடர்பாக தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். 8 வருடங்களாக தந்தை மகன் இருவரும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்ததாக முதல்கட்ட தகவல் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில இன்று தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக பெங்களூரில் இன்று காலை நிரோசன் இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறார். வீட்டிற்கு வந்தவர் அங்கு தனியாக இருந்திருக்கிறார். அந்த தந்தை தாயை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மதிய நேரத்தில் அந்த தந்தை தூங்கி கொண்டிருக்கும் பொழுது தாயை அழைத்து கொரியர் வந்திருக்கிறது, அதை போய் வாங்கி வா என்று தாயை கீழே அனுப்பிவிட்டு கதவை மூடியிருக்கிறார். பின்னர் அதன் பிறகு அவர் கதவை திறக்கவில்லை. இந்த நிலையில் வீட்டில் படுக்கை அறையில் தூக்கி கொண்டிருந்த தந்தை சிவலிங்கத்தை சரமாரியாக கத்தியால் குத்தி அவர் கொலை செய்திருக்கிறார். நீண்ட நேரமாக கதவை திறக்காததால் உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சிட்லப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து பார்த்தபோது உள்ளே ரத்த வெள்ளத்தில் அவர் சிவலிங்கம் பிணமாக இருந்தார். உடனடியாக நிரோசனை கைது செய்து சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்துக்கு அனுப்பி வைத்து போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். நிரோசன் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இவர் மனநல மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் ஒரு தகவலை தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் எதற்காக அவர் தந்தையை குத்தி கொலை செய்தார் என்பது தொடர்பாக தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தந்தையை மகனே கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவமானது இந்த குரோம்பேட்டை பகுதியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி மீரான். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.